கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படி என்று சொல்லி இந்த நாட்கள் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா நிறைய பேரு தங்களுடைய வாழ்க்கையில நினைப்பாங்க, நாங்க ரொம்ப வருஷமா காத்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நன்மையும் வரலையே, நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மை எங்களுக்கு கிடைக்கலையே, ஏன் எங்க ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கலையா, அநேகத்தை நாங்க சொல்லி ஜெபிச்சு பார்த்தாச்சே, எங்களுக்கு எந்த ஒரு நன்மை நடக்கவில்லையே என்று சொல்லி இந்த நாட்களில் ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு நன்மையை எந்த காரியங்கள் வரவிடாதபடிக்கு தடுக்கிறதுனா ஒண்ணு அக்கிரமம், இன்னொன்னு பாவம். இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எங்க போகணும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல போய் எட்டணும், தேவனுடைய சன்னிதானத்துல போய் எட்டணும். அப்படி எட்டுற ஜெபம் தான் பதில் கொண்டு வரப்படும். அந்த ஜெபமே பரலோகத்து ராஜ்யத்துக்கு போகல, தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகலன்னா அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும்? அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களுக்கு செவிகூடா கொடுக்க விடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. எது அப்படின்னா பாவம். பாவம் செய்துகிட்டு திரளான பாவங்களை செய்துவிட்டு அவருடைய